நாளைக்கு ஆடி 18 சரியான கூட்டம்னு வச்சுங்களேன். மதுரையில சரியான கூட்டம். கோயிலுக்குள்ள பார்த்தோம்னு வச்சுங்களேன், வேற லெவல்ல கூட்டம். அது ஞாயிற்றுக்கிழமை வர இன்னைக்கு கேட்கவே வேணாம். முடிஞ்சாவது 90% உள்ள பூராமே நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. வந்து சரியான கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிர்வாகம் பண்றாங்க. செமையா இருக்கு. அதுல வர செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு பாத்தீங்க, கலர்ஃபுல்லா கோபுரம் இருக்கா, வர்ற ஆளுக்கு பூரா செல்ஃபி ரீல்ஸ் அப்படி இப்படி எடுத்து வேற லெவல கலக்கிருக்காங்க. பூரா பயலுக்கு பூராமே வந்து நார்த் இந்தியன் எல்லாம் பார்த்து அப்படியே கோபுரம் அழகா பார்த்துட்டு மெச்சு போயிட்டாங்க. மதுரைனா கோபுரம் அழகுதாங்க. மீனாட்சி அழகு. ஆத்தாவோட ஆட்சியில எல்லாமே சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க. அடுத்து 17 எல்லாம் வெயிட் பண்றீங்க. கோபுரம் அழகா பாத்துக்கோங்க. அவ்வளவு அழகு. மீனாட்சி அதை விட அழகு. அழகோ அழகு. மதுரை இன்னும் அழகு வரப்போகுது செப்டம்பர் 17. சென்னையிலேருந்து வந்திருக்கோம். மார்னிங் 8 o'clock போனோம். இப்போ தான் வெளியே வரோம். ஸோ கொஞ்சம் லேட்டு தான். அதேமாதிரி உள்ள பெயிண்டிங்கு கும்பாபிஷேகம் நடக்கிறக்காண்டி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் ரொம்ப டிலே கொஞ்சம். மற்றபடி நல்லா இருக்கு. என்ஜாய்மெண்ட் தான் இருக்கு. நல்லா இருக்கு. உள்ள நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது மீனாட்சி அம்மன் போய் தெரியும். முன்னாடி வந்திருக்கும் போது வார்னிஷ் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ ஆனால் அந்த சிலைக்கு எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறாங்க. கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆனால் பட் லைஃப் லாங் இருக்குமான்றது அது தெரியல. அது 3 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த சாமியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த தருணம் எப்படி நல்லா இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் மேட்ஸ். ஸோ அப்பயே பிளான் பண்ணிட்டு மதுரை மீனாட்சிக்கு போயிடலான்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டோம். உள்ள போகணும்னு நினைச்சேன். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தின்னா கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் உள்ள போய் சுத்தி பார்த்தோம். அந்த 1000 பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்படியே அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த பில்லர்கிட்ட இந்த கோபுரத்திட்ட நின்று போட்டோ எடுக்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப தனி ஃபீலா இருக்கு. காரணம் நான் தஞ்சாவூர் போயிருக்கேன். அதுனா கொஞ்சம் என்ன சொல்றது, தஞ்சாவூர் எங்களுக்கு தெரியவில்லை. ரொம்ப வருஷம் பழக்கமில்ல இதுவரை. அது மாதிரிதான் இதுவும். பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா கம்பீரமா இருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்கு? பார்க்கும்போது நல்லா இருக்கு. கேரளாவில் விட்டு பார்க்கும்போது ஒரு தனி ஒரு வேற டிஃபரெண்ட் கோவில் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நல்லா ஃபீல் பண்றேன்.